ஹாய், இன்றைக்கி நம்ம ஒரு நிஞ்சா ஸ்டார் தான் செய்ய போகிறோம். இதுக்கு நம்ம ஒரு ஸ்கொயர் ஆட்டு பேப்பர் எடுத்துக்கோங்க. 8 பீஸ் தேவை. அதை இந்த மாதிரி மடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி 2ஆக மடிச்சுக்கோங்க. அதாவது ஃபஸ்ட்டு எக்ஸ் மாதிரி மடிச்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த சென்டரில் மடிச்சுக்கிட்டு மேல் பகுதியை இந்த மாதிரி தேய்ச்சிக்கணும். அந்த எக்ஸை உள்ளாடி மடக்கி விட்டுறணும். இப்போ நமக்கு இந்த மாதிரி ஒரு ஷேப் கிடைக்கும். இந்த மாதிரி இன்னொருக்கா பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு 2, அதுக்கப்புறமா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி இப்படி நம்ம மடிக்கும் போது நமக்கு கிட்டத்தட்ட எக்ஸ் ஷேப் கிடச்சிரும். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இனி மேலேருந்து இந்த பகுதி மட்டத்துக்கு இந்த மாதிரி மடிச்சுக்கணும். அதை இப்படி மடக்கி விட்டுட்டு இந்த உள் பகுதியை இந்த மாதிரி இப்படி மடைக்கும்போது நமக்கு இந்த ஷேப்பிங் கிடச்சிரும். இது மாதிரி நான் ஏற்கனவே நிறைய பீஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு என்ன கலர் காம்பினேஷனில் தேவையோ அந்த கலர் எடுத்துக்கோங்க. நான் என்கிட்ட இருந்த கலர்ஸு எடுத்து வச்சுருக்கேன். நான் இப்போ ஒரு 3 கலர் எடுத்திருக்கேன். மொத்தம் 8 பீஸ் தேவை. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு 2 கலராக எடுத்துக்கோங்க. நான் ஒரே கலர் எடுத்திருக்கேன். இதில் ஆனால் ஒரே கலர் வேண்டாம். இந்த மாற்றி கலர் கொடுக்கும்போது அது ஃபைனல் அவுட்புட் நமக்கு நல்லா வரும். இந்த மாதிரி தான் பண்ணணும் இந்த ஸ்டெப்பு. நம்ம ஒரே கலர்னு சொல்லும்போது க்யூட்டாக இருக்காது. இப்போ நான் வேறு கலர் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி உள்ளே வச்சுட்டு அந்த க்ளோஸ்டு பகுதி அந்த சைடு, ஓப்பன் பகுதி இங்கே ஃப்ரெண்டில் நீட்டிகிட்ருக்கிற மாதிரி. அடுத்தது இதில் அடுத்த பகுதியில் நம்ம சேமாக ஃபஸ்ட்டு என்ன பண்ணோமோ அதே ஸ்டெப்பை இந்த மாதிரி பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த கேப்புக்குள்ளே பார்த்து ஒரு பகுதியும் உள்ளே விட்டுக்கணும். எட்டு பீஸையும் நம்ம முதல்ல பண்ண மாதிரியே தான் திரும்ப பண்ணணும். நம்ம சில நேரம் ஒன்று பண்ணிவிட்டு இன்னொன்று பார்க்கும்போது அது உருவி வர மாதிரி இருக்கும். இருந்தாலும் நம்ம கொஞ்சம் நல்லா அந்த மடிக்கிறோம் பார்த்திங்களா, ஒரு சின்ன பார்ட்டு, அதை ரொம்ப நல்லா தேய்ச்சி விட்டிங்கன்னா அது ஓரளவுக்கு அப்படி அது விட்டு கொடுக்காது. எனக்கு நான் சிலது விட்டு கொடுக்குது. அது விட்டு கொடுத்தாலும் அதை நம்ம கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கலர் மாற்றி நமக்கு இருக்கிற கலரை டிஃப்ரெண்ட் கலரை பொதுவாக கொடுக்கணும். அப்போ தான் நமக்கு அந்த அவுட்புட் ரொம்ப க்யூட்டாக கிடைக்கணுன்னா நம்ம ரொம்ப டிஃப்ரெண்ட் கலர் தான் கொடுக்கணும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இருக்கிறதையும் அந்த மாதிரி உள்ளே விட்டுட்டு அதனோட முனையும் இந்த மாதிரி மடக்கிக்கணும். இப்போது எல்லாம் விட்ட எல்லாத்தையும் இந்த மாதிரி
பிரிஞ்சிடக்கூடாது. இப்போ எங்கெல்லாம் நமக்கு அந்த பொறுத்து விட்டுருக்கோ அங்கெல்லாம் நம்ம அந்த மொனியை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஒன்றில் பார்க்கும்போது இன்னொன்றில் விட்டு கொடுக்கும். அதனால நம்ம கொஞ்சம் கவனமாட்டு பிடிச்சி இப்போது நம்ம இந்த மாதிரி இருக்கா, இதை இப்படி உள்ளே விட்டேன்னா அது அப்படி சுருங்கி போவோம் உள்ளே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. இந்த மாதிரி ஒரு ஒன்றையாட்டு இப்படி உள்ளே தள்ளும்போது அது வெளியே வரும். நான் இதை கரெக்ஷன் பண்ணிவிட்டு நல்லா தேய்ச்சி விட்டுக்கணும். இப்போ தேய்ச்சி விட்டுட்டு பாருங்க, இந்த மாதிரி ஒன்றாட்டு நம்ம இப்படி மேலே மடக்கி விடுவோம் பார்த்திங்களா, அதை ரொம்ப தேய்ச்சி விடணும். அப்போ தான் நமக்கு அது கரெக்டாக வரும். நம்ம உள்ளாடி அட்ஜஸ்ட் பண்ணி விட அது எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. இப்போ நமக்கு கிட்டத்தட்ட ஸ்டார் ரெடி ஆகிட்டுருக்கு. நம்ம இன்னும் அட்ஜஸ்ட் பண்ண எங்கேயாவது எக்ஸ்ட்ராவாக நிற்குதான்னு பாருங்கள். அந்த நமக்கு அந்த கலர் காம்பினேஷன் வரும்போது எல்லா கலரும் சேமாக இருக்கணும், ஒன்றும் எக்ஸ்ட்ராவும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி பார்க்கணும். பார்த்தீங்களா, நம்ம நிறைய கலர் மிக்சடாக செய்யும்போது அது எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இதை நல்லா ஸ்பீடாக பசங்க எல்லாம் ரொட்டேட் பண்ணுவாங்க. அது அழகாக இருக்கும் பார்க்கும்போது. ரொட்டேட் பண்ணி விளையாடுறதுக்கு நான் பார்த்துருக்கேன். நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் என்னோடய வீடியோஸை பார்க்குறதுக்காக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.